எதாக இருந்தாலும் அதிமுக தொண்டர்கள் வந்து எங்க தலைவர் சொல்றதை நாங்க கேட்போம். எடப்பாடியார் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் முடிவு. இன்றைய நிலைமையில அவர் வந்து இவங்க கட்சிக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. அவங்க கட்சிக்கு சம்பந்தமே இல்லாம அவங்க கரவெட்டி கூட கட்டுறதில்ல. எங்களோட பார்ட்டியோட கட்சியோட கரை வேஷ்டி கூட ஓ பன்னீர்செல்வம் கட்டுறதில்ல. அதுக்கே கோர்ட் டைரக்ஷன் இருக்குது. தெரியுதுங்களா? அவங்க பண்றதே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவங்க உள்ள வந்தால் மறுபடியும் இந்த மாதிரியான குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அது எப்படி எதிர்காலம் எப்படிங்கிறது எங்களால் கணிக்க முடியாது. அதுக்கு எங்களுக்கு தகுதியோ அல்லது எங்களுக்கு உரிமையோ கிடையாது. எங்கள் தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்குவோம். சரிங்களா? இன்னைக்கு இருக்கிற லெவலில் அவங்க வந்து வெளியேற்றப்பட்டவர்கள். தெரியுதுங்களா? இன்னொன்று, அவங்க எண்ண ரீதியாக, அதாவது மன ரீதியாக பார்த்தா கூட எங்கள் எடப்பாடியார் வந்து பலம் பெறதையோ வெற்றி பெறதையோ அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருந்து ஆட்சியை பிடித்து நல்லது பண்ணுறதையோ அவங்க விரும்புகிற மனநிலையில் இல்லை. அதனால இந்த சூழ்நிலையில் அவங்க உள்ளே வருவாங்கங்கிற நம்பிக்கை என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் இல்லை.